Hello everybody, this is a simple beautiful artwork from Thila Arts. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கங்கிறது தெரியும். அதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து வேக்ஸ் ஷீட், பாலித்தீன் ஷீட், மெட்டல் செயின்ஸ், மெட்டல் பீட் செயின்ஸ், பீட்ஸ், அப்புறம் வந்து க்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் கோலம் டிசைன் போட்டிருக்கேன். கோலம் வந்து நம்ம கையில் வரைஞ்சிக்கிட்டு வேக்ஸ் ஷீட்டில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த மெட்டல் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரேன். தனித்தனியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் செயின்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு நம்ம எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ட்ரெஸ்ஸஸில் ஒட்டிக்கலாம், எதுலனாலும் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். இல்லை ஒரு கிளிப் வச்சு நம்ம ப்ளவுஸில் இது பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இது வந்து சும்மா ஒரு பூஜா அக்சஸரி மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு சுற்றியும் பீட்ஸ் ஒர்க்கு, முதல்ல மெட்டல் செயினை வந்து சுற்றியும் பாடுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்மால் பீட்ஸ், ஆஃப் பீட்ஸ்ன்னு தனியாக நமக்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மெதுவாக பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். நான் பாலித்தீன் ஷீட் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நமக்கு பேஸில் என்ன வருதுங்கிறது தெரியும். நடுவில் வந்து பிள்ளையார் ஒன்று போட்டிருக்கேன், சிம்பிள் பிள்ளையார். அதே வந்து மெட்டல் செயினில் அவுட்லைன்லாம் போட்டு உள்ளே வந்து கிளாஸ் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து பாலித்தீன் ஷீட் பேக்ரவுண்டில் வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம கிளாஸ் கலர்ஸே மேலேயே கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லா காய வச்சுக்கணும். ஒன்று காஞ்ச பிறகு தான் அடுத்தது யூஸ் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் வந்து திலா ஆர்ட்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் மெதுவாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் ஒர்க்கு திலா ஆர்ட்ஸை வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி வீடியோ நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், கடைசி வந்து எவ்வளோ டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறத மெதுவாக பண்ணுறேன். பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒன்றா ஒரு பீட்ஸாக எடுத்து க்ளூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக தெரியும். கடைசி வந்து இந்த எஃபெக்ட் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு அது வந்து சுவத்துலேயும் வால் ஹேங்கிங் மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லை பின்னாடி ஒரு டபுள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிவிட்டு எங்கேனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.